ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெறும் 3 பொருளை வச்சு ஒரு சூப்பரான குழம்பு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானோடனே கடுகு கொஞ்சம், உளுந்தப்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சமாக. நெக்ஸ்ட்டு 3 பல் அளவு பூண்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை அரைக்கிறதுக்கு தேவையான மாதிரி இந்த மாதிரி பெருசாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். நெக்ஸ்ட்டாக அரை மூடி தேங்காவை குட்டி குட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் மிக்சியில் அரைக்கையில் ஈஸியாக இருக்கும்ட்டு நீங்கள் திருவி கூட வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வணக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைக்கிறதுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்தோடனே நிறுத்திக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம முன்ன வச்ச அதே பேன்லேயே மறுபடியும் இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு, ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு அப்புறமே கீழே மாற்றி வச்சுக்கோங்க வேறு பவுலில். இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு வச்சு இந்த கிரேவியை சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அடிப்பொலியாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.